வணக்கம். நங்கூரம் 2.0 வலையொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இப்போது கும்பகோணம் வழக்கறிஞர் சங்க முன்னாள் தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளருமான திரு விவேகானந்தன் ஐயா அவர்களை நேரில் சந்தித்து உரையாடுகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். தற்போதைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் சூழலில் முதன்மையாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் முன்னெடுக்கப்படுகிற சனாதன கருத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னையா? எழுச்சி தமிழர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த சனாதனம் என்கின்ற வார்த்தையை தலைவர் அவர்களுடைய பல சொல்லாடல்களில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று அதிலிருந்து துவங்கியிருக்கிறார்கள். இது எதிலிருந்து துவங்கப்பட்டது என்று சொன்னால், இப்ப நங்கூரம் 2.0 இது போன்ற ஒரு வலைதள காட்சிக்காக, வலைதள உரையாடலுக்காக ஒரு பேட்டி எடுக்கப்பட்ட போது, பெரியார் பிறந்தநாள் விழாவிலே பேசிக்கொண்டிருந்த போது, அவர் இந்து மதத்திலே பெண்கள் இப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள், இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்ற செய்தியினை அவர் சொன்னபோது, சங்கிகள், காவி சங்கிகள் அதில் குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்து எழுச்சி தமிழருக்கு எதிராக பெரிய அளவிலே ஒரு வன்முறையை, ஒரு அவதூறை கக்கினார்கள். இந்து மதம் பெண்களை இழிவுபடுத்துகிறது என்ற செய்தியை சொன்ன தலைவருடைய அந்த பேச்சை கட் பண்ணி, தலைவர்தான் இந்து மத பெண்களை அவமானப்படுத்தி விட்டார் என்கின்ற ரீதியில் நாடு முழுக்க ஒரு பெரிய பரப்புரையை, விஷம பரப்புரையை மேற்கொண்டார்கள். அதனை கண்டித்து எழுச்சி தமிழர் அவர்கள் உடனடியாக அந்த விஷம பிரச்சாரத்திற்கு பின்வாங்காமல் லட்சக்கணக்கான மனு பிரதிகளை அச்சிட்டு நாடு முழுக்க கொடுக்க சொன்னார்கள். அதிலிருந்துதான் சனாதன எதிர்ப்பு என்பது என்ற செய்தி தமிழ்நாட்டில் தீயாய் பரவி, இன்றைய தினம் சனாதனம் என்ற சொல் பேசுபடு பொருளாக அனைத்து கட்சியும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், எழுச்சி தமிழர் அவர்கள் சனாதனம் பற்றிய என்ற செய்திதான் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு அரசியலிலே சனாதனம் என்கின்ற சொல்லாடல் இன்று பேசுபடு பொருளாகி கொண்டிருக்கிறது. ஆகவே எழுச்சி தமிழர் பின்வாங்காமல் திருப்பி அடித்து இந்த பிரச்சனையில் தன்னை மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை ரீதியாகத்தான் செயல்படுகிறது, புரட்சியாளர் அம்பேத்கர் வழி, தந்தை பெரியார் வழியில்தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை ஆணித்தனமாக தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய அரசியல் சூழலில் மதசார்பின்மைக்காகவும் சமூக மத நல்லிணக்கத்துக்காகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எவ்வாறான பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறது ஐயா? அதாவது, எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மட்டுமே தொடர்ந்து இந்தியா ஒரு ஆபத்தான போக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, பிஜேபி சனாதன சங்க பரிவார்கள் கையில் இந்தியா போய்விட்டது, இந்தியா முழுமைக்கும் இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் முற்றிலும் முற்றாக அழித்துவிட்டு, அந்த இடத்திலே பிஜேபி சங்க பரிவார்களின் இந்து மதத்தை அடிப்படையாக கொண்ட இந்து ராஷ்டிரத்தை கட்டமைக்க இந்திய அரசியலமைப்புக்கு பதிலாக அவர்கள் இந்துத்துவ அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் தொடர்ந்து இங்கே RSS சங்க பரிவார்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று எழுச்சி தமிழர் மட்டுமே தொடர்ந்து பல 10 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் என்னவெல்லாம் எச்சரித்தாரோ அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலில் அல்லது தமிழ்நாடு அரசியலில் ஒவ்வொருவரும் தன்னுடைய பதவிக்காகவும் பவுசுக்காகவும் போட்டி போட்டு கொண்டிருக்கிற சூழலில் மக்களை சந்திக்காமல் மன்னர்களை சந்திப்பது போல் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நிலையில் எழுச்சி தமிழர் அவர்கள் மட்டும் மக்களை பார்த்து மக்களை தேடி
செல்வதன் நோக்கம் என்ன ஐயா? இந்திய அரசியல் தற்பொழுது முழுக்க முழுக்க பிஜேபி கையில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது. இதற்கு மாற்றாக ஒரு அணி உருவாக வேண்டும் என்று சொன்னால் அது கொள்கை ரீதியான ஒரு அணியாகத்தான் இருக்க முடியும். அந்த அணியை எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் தொடர்ந்து தனது உழைப்பின் மூலமாக தமிழகத்திலிருந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு கூட்டணியை என்டிஏ, அதாவது இந்தியா கூட்டணியை உருவாக்குவதிலே தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய பங்கு என்பது மகத்தானது. இன்றைய தினம் இந்திய அளவில் அரசியலை பார்த்தால் ஒரு காலத்தில் செல்வி அம்மையார் மாயாவதி அவர்கள் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கினார்கள். கன்ஷிராம் அவர்களுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் 5 முறை ஆட்சி அமைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாயாவதி பிஎஸ்பி அவர்களுடைய தலைமையிலே நடந்தது. அதே காலகட்டத்திலே பீகாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் போன்றவர்களும், மகாராஷ்டிராவிலே இந்திய குடியரசுக் கட்சியில் இருக்கக்கூடிய ராம்தாஸ் அத்வாலே போன்றவர்களும் தலித் தலைவர்களாக உருவெடுத்தார்கள். ஆனால் இன்றைய தினம் நான் சொன்ன அனைவரும் பிஜேபி அரசியலுக்கு, அவர்களுடைய வன்முறைக்கு, அவர்களுடைய எதிர்ப்புக்கு கட்டுப்பட்டு ஒன்று பிஜேபியோடு இணைந்து விட்டார்கள் கூட்டணியாக. இல்லை என்றால் பிஜேபி சொல்லும் கருத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழி செயல்படக்கூடிய நபர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் இதற்கு நேர்மாறாக இந்தியாவிலே பிஜேபியுடன் சேராமல், பிஜேபி சொல்லும் ஆசை வார்த்தைக்கெல்லாம் சிறிதும் கொஞ்சம் கூட அதற்கு செவிசாய்க்காமல், அந்த ஆசைக்கு மயங்காமல், நாங்கள் கடைசி வரையில் அம்பேத்கர் கொள்கையில் தான் நாங்கள் இருப்போம், பௌத்த கருத்துக்களைத்தான் மக்களுக்கு சொல்லுவோம் என்று எழுச்சி தமிழர் அவர்கள் லாபமோ நஷ்டமோ, அரசியலில் எங்களுக்கு எந்த லாபம் வந்தாலும் நட்டம் வந்தாலும் அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, சனாதன எதிர்ப்பே எங்களுக்கு முக்கியம், புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கையே எங்களுடைய கொள்கை என்று முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கொள்கை நிச்சயம் விரைவில் வெல்லும். அது தற்போது வேண்டுமானால் பிஜேபி வெற்றி பெற்று விட்டது, சங்க பரிவாரங்கள் ஆட்சிதான் இந்தியா முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்தும் இந்தியா முழுமைக்கும் வெல்லும். அது நமது எழுச்சி தமிழர் தலைவர் திருமா அவர்களால் மட்டுமே முடியும் என்று இந்த நேரத்திலே நான் இந்த கருத்தை மிக ஆழமாக நான் முன்வைக்கிறேன். தமிழக அரசியல் களத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக திகழ்ந்து வருகிற எழுச்சி தமிழர் அவர்களின் தேசிய பயணம், தேசிய தலைவர் பார்வை, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எழுச்சி தமிழர் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்று இந்தியா முழுமைக்கும் தேவைப்படுகிற ஒரு தலைவராக மாறி வருகிறார்கள். நாடாளுமன்றத்திலே அவருடைய உரை என்பது ஒட்டுமொத்த தலித் மக்களுக்காகவும், சிறுபான்மை மக்களுக்காகவும், சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்காகவும் தான் இருக்கிறது. அதே போல கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற அனைத்து மாநிலங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கிளைகள் துவங்கப்பட்டு அங்கேயும் சிறப்பாக அவருடைய பயணம், அவர்களுடைய கால்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் போன்ற பகுதிகளிலும் ஹிந்தி பேசும் மாநிலங்களிலும் கூட நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தேவை இருக்கிறது, எழுச்சி தமிழருடைய கொள்கை தேவை இருக்கிறது. நிச்சயம் மத்தியிலே இருக்கக்கூடிய தலித் கட்சிகள் அனைத்தும் பிஜேபியுடன் ஒன்றிணையும் போது தலித் மக்களுக்கான ஒரு சிறந்த தலைவராக எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் மட்டுமே தனித்துவமாக இன்று நிற்கிறார். அவர் மட்டுமே இந்தியாவில் தலித் மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக, அரசியல் மட்டுமல்ல சமூக ரீதியிலும் அவர் இன்றைக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பார் என்பது ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு சொல்லக்கூடிய
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கைகளில் மகத்தான கொள்கையாக இருக்கிற அந்த கொள்கை வழிபாட்டில் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த வகையில் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்? தலைவர் அவர்கள் தன்னுடைய 5 முழக்கங்களை அறிவித்தது தற்போது அல்ல. அவர் எப்பொழுது கட்சி ஆரம்பித்தாரோ 1991 சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கின்ற தாரக மந்திரத்தை உலகுக்கு அறிவித்து விட்டுதான் நீலம் சிவப்பு கொடியை மதுரை மண்ணிலே ஏற்றி வைத்தார்கள். இந்த சொல்லிலே எல்லளவும் பிசகாமல் இன்றளவும் தமிழகத்திலே நடக்கக்கூடிய வன்கொடுமையிலே எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக நாம் ஆளுங்கட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழகம் முழுக்க நடக்கக்கூடிய தலித் மக்களுடைய வன்கொடுமையாகட்டும் அல்லது படுகொலையாக இருக்கட்டும் முதலாக தன்னெழுச்சியாக போராடக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இப்படி போராடக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றி அமைத்து வைத்திருப்பது எழுச்சி தமிழர் அவர்களுடைய நடவடிக்கையால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளைஞர்கள் இன்று போராளிகளாக மாறியிருக்கிறார்கள். எங்கு வன்கொடுமை நடந்தாலும் உடனடியாக அதிலே தலையிடக்கூடிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அதற்காக எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு இயக்கமாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய சமகாலத்தில் எழுச்சி தமிழர் அவர்கள் தன்னை சமரசம் செய்து கொண்டால் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்னேன், இது நாம் சொல்வதல்ல. பொது தளத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், அறிவுசார் தளத்திலே பயணப்படக்கூடிய மூத்த முன்னோடிகள் தலைவர்கள் எல்லாம் சொல்வது என்னவென்றால், தலைவர் திருமாவளவன் சற்று சமரசம் செய்து கொண்டால் அரசியலிலே அவர் மட்டும் மிகுந்த பெரிய இடத்திற்கு செல்வார் என்று அனைவரும் சொல்லுகிறார்கள். அண்மையிலே பத்திரிகையாளர் ஒருவர் சொல்லும்போது, பிஜேபியிலிருந்து எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பெரிய ஆஃபர் வந்திருக்கிறது, பிளாங்க் செக் கூட தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை கோடி வேண்டும் அல்லது என்ன பொறுப்பு உங்களுக்கு வேண்டும், மத்திய அரசிலே உங்களுக்கு என்ன அமைச்சர் பதவி வேண்டும்? ஒரு கட்டத்திலே சில மாதங்களுக்கு முன்பு இந்த பிஜேபி கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய பொறுப்பிலே நீங்கள் வாருங்கள் என்று கூட ஆசை வார்த்தை காட்டினார்கள். ஆனால் அம்பேத்கர் கொள்கையை நெஞ்சிலே ஏற்றிருப்பதால் நமது மக்களை பலிகடா ஆக்காமல், குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பை கருதி நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் எந்த ஆசைக்கு மயங்காமல் இன்று வரையில் கொள்கை ரீதியாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். இதிலே என்ன நட்டம் வந்தாலும் அதற்கு அவர் கவலைப்பட போவதில்லை. ஒரு காலத்தில் விடுதலை சிறுத்தைகளை சேர்த்து கொண்டால் சாதி இந்துக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு கேட்டு கூட வரக்கூடாது, மற்ற தெருகளுக்கு, குடியான தெருகளுக்கு, புது தெருக்களுக்கு வரக்கூடாது என்று நிலை இருந்தது. திருமா இருக்கும் மேடையிலே நாம் ஏறுவதா? அப்படி ஏறினால் சாதி இந்துக்களை கோபித்துக் கொள்வார்கள், சாதி இந்துக்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய நிலைமை தமிழகத்திலே எப்படி மாறி போயிருக்கிறது? பிஜேபியிலிருந்து நேற்று கட்சி ஆரம்பித்த நடிகர் கட்சி முதல் தலைவர் திருமாவுக்குத்தான் முதல் அழைப்பை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தளத்திலே தமிழகத்தினுடைய அரசியலிலே அவர் தவிர்க்க முடியாத சக்தியாக மட்டும் மாறவில்லை, நம்பகமான ஒரு தலைவராக இருப்பதால் மட்டுமே, பொதுமக்கள் அவரை நம்புவதால் மட்டுமே பிற தலைவர்கள், புதிதாக கட்சி ஆரம்பிக்கிற தலைவர்கள் அல்லது ஆண்ட கட்சி, ஆளும் கட்சிகள், அனைத்து கட்சிகளும் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய கூட்டணியில் வர வேண்டும் என்று இன்னைக்கு அனைவரும் அன்பாக அழைப்பு விடுகிறார்கள் என்று சொன்னால், அவருடைய உழைப்பும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பணியும் இந்த தியாகமும் தான் இந்த அளவிற்கு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில மாவட்ட செயலாளராக இருக்கும் பொழுது அப்போதைய முதல்வராக இருந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்களோடு சேர்ந்து அமரக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றீர்கள். அந்த வாய்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க?
விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே சேர்ந்த பிறகுதான் எனக்கு அரசியலே தெரியும். அதற்கு முன்னதாக சமூக இயக்கத்தில் இருந்து கொண்டிருந்தேன். சமூக சேவைகளை செய்து கொண்டிருந்தேன். அரசியல் என்று சொன்னால் ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு மாவட்ட செயலராக வந்தது விடுதலை சிறுத்தைகள் முதலில் பயணப்பட்டதுதான். தேர்தல் அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு எனக்கு முதலில் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு ஒரு பெரிய மேடையில் அருகாமையில் இப்படி பக்கத்து சேரிலே தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே, அப்போது நடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே அமர வாய்ப்பு கிடைத்ததுதான். இது எப்படி ஒரு சாதாரணமாக தஞ்சை மாவட்டத்திலே ஒரு சின்ன இயக்கம், நீலப்புலிகள் இயக்கம் என்ற இயக்கத்திலே சாதாரணமாக இருந்தவனுக்கு ஒரு கட்சியிலே சேர்ந்த பிறகு ஒரு சில மாதங்களில் சிஎம் கூட, அப்பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது தமிழகத்தின் முதல்வராக இருந்தார். 5 முறை முதல்வராக இருந்தவர். அவரோடு உட்கார்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த நடவடிக்கையும் தான் காரணம். அதற்காக வாழ்நாள் முழுக்க நமது தலைவர் அவர்கள் எழுச்சி தமிழர் அவருக்கு நன்றியாக இருப்பேன். அந்த பிரச்சார கூட்டம் 8 மணிக்கு இரவு தொடங்கியது. கலைஞர் அவர்களுக்கெல்லாம் அப்பொழுது 90 வயது அப்பொழுது இருக்கும். அவர் இயல்பாக மகிழ்ச்சியோடு இருந்த நேரம், ஒரு கிரிக்கெட் தொடரை பார்த்துவிட்டு இந்தியா வெற்றி பெற்றது என்று செய்தியை கேட்ட பிறகு அங்கே உட்கார்ந்தார். அதற்கு முன்னதாகவே நாங்கள் தஞ்சையில் திலகர் திடலிலே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தோம். எனக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள்லாம், பின்வரிசையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயா கோசிமணி, ஜிஆர் மூப்பனார் போன்றவர்கள்லாம் இப்பொழுது உயிரோடு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு வரலாற்று வாய்ப்பு கிடைத்தது. நமது மக்களுக்கு, தலித் மக்களுக்கு என்று ஒரு தனியான ஒரு கட்சி, அது அனைவருக்கும் பொதுவான ஒரு கட்சியாக மாறியதால் தான் கலைஞருக்கு பக்கத்திலே அருகாமையிலே உட்கார்ந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு ஒரு வகையிலே அப்பொழுது மாவட்ட செயலராக, திமுக மாவட்ட செயலராக இருந்த அண்ணன் எஸ் பழனிமாணிக்கம் அவர்களும் ஒரு முக்கியமான காரணம். இல்லை என்றாலும் உட்கார்ந்திருப்பேன். அருகாமையிலே உட்கார்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது, பக்கத்திலே உட்கார்ந்திருப்பேன். ஆனால் கலைஞர் பக்கத்திலே அமர்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு அன்றைய தினம் எஸ் பழனிமாணிக்கம் அவர்களும் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த நேரத்தில் அவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தஞ்சை மாவட்டத்தில், வடக்கு மாவட்டத்தில் பல்வேறு முன்னோடிகள் இருந்த போதும் உங்களுக்கு திருவிடைமதுர் சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கி நீங்கள் போட்டியிடுங்கள் என்று எழுச்சி தமிழர் சொன்னார். அதை நீங்க உங்களுடைய பார்வையில எப்படி பாக்குறீங்க? அது மக்கள் நல கூட்டணியிலே 2016ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு மக்கள் நல கூட்டணி சார்பில் 25 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அந்த 25 இடங்களில் திருவிடைமருதூர் தனி தொகுதியும் ஒரு இடம். அந்த திருவிடைமருதூர் தொகுதிக்கு என்னை ஏன் ஒதுக்கினார்கள் என்றால், முதலில் நான் அந்த ஊர்க்காரன், எனது சொந்த ஊர் திருப்பனந்தாள் அந்த தொகுதிக்குள் வருகிறது. இரண்டாவதாக அப்பொழுது ஒரு மூன்றாவதாக ஒரு கூட்டணி வர வேண்டும். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி, ஒரு கூட்டமைப்பு வர வேண்டும் என்பது எழுச்சி தமிழர்களுடைய அப்போதைய நிலைப்பாடு. அது வெற்றிகரமாக அமைந்திருந்தால் நிச்சயம் தமிழகத்திலே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும். ஆனால் அத்தகைய வாய்ப்பினை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்தகைய கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மிகவும் பெரிய ஒரு பாக்கியம். அது அதிலே முக்கியமாக 25 பேர் போட்டியிட்டோம். அதிலே 10,000 வாக்குகளை கடந்த 10 பேரில் நானும் ஒருவன். 25 பேர்ல 10 பேர் தான் 10,000 வாக்குகளை தாண்டி கடந்தோம். அதிலே நானும் ஒருவன் 10,000 வாக்குகளை கடந்து மக்கள் நல கூட்டணியிலே வாக்குகளை பெற்றிருக்கிறேன். அந்த ஒரு வாய்ப்பு உண்மையிலேயே தேர்தல் பணி செய்வதற்கு ஒரு சிறந்த ஒரு முன்னோட்டமாக அது அமைந்தது. இனி நமது கட்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால், வேறு யாருக்கு கிடைத்தாலும் கூட திருவிடைமருதூர் தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் வாக்கு
திருவிடைமருதூரில் கட்டாயம் அங்கே நிறைய இருக்கிறது. 10,000 வாக்குகள் மட்டுமல்ல, ஒரு 20,000 வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கென்று தனி வாக்குகள் அங்கே இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் கோவிச்செழியன் அவர்கள் இப்பொழுது உயர்கல்வி அமைச்சராக இருக்கக்கூடியவர் முதலில் நிற்கும் பொழுது வெறும் 300 வாக்குகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றார். 2வது முறை நிற்கும் பொழுது 500 வாக்குகளில் வெற்றி பெற்றார். 3வது முறை நமது கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்கும்போது நான் சொன்னேன், ஏற்கனவே நான் மக்கள் நல கூட்டணியில் இருந்து 10,000 வாக்குகளுக்கு மேலே பெற்றேன். நீங்கள் இந்த முறை 300 ஓட்டு 500 ஓட்டு அல்ல, இந்த முறை நீங்கள் 10,000 வாக்குகளுக்கு மேல் பெறுவீர்கள் என்று சொன்னேன். அதே போலவே இந்த முறை அவர் தற்பொழுது இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார். இந்த அமைச்சராக இருந்த திருவிடைமருதூர் தொகுதியிலே இம்முறை வெற்றி பெறும்போது 10,000 வாக்குகளுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த வாக்குகள் அனைத்தும் விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள் தான். ஆகவே திருவிடைமருதூர் தொகுதி தஞ்சை மாவட்டத்திலே சிறுத்தைகளின் தொகுதியாக இருக்கிறது. தமிழக அரசியல் களத்துல சாதியை சார்ந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் மதத்தை சார்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் இடம்பெற்றிருக்கிற கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறாது அப்படின்னு எழுச்சி தமிழர் திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாரு. அத உங்களோட பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? எழுச்சி தமிழர் எந்த அறிவிப்பை கொடுத்தாலும் அந்த அறிவிப்பானது மக்களுக்கானதாக இருக்கும். வெறும் கட்சி நலன் சார்ந்தோ அல்லது தனிப்பட்ட நலன் சார்ந்தோ அவர் எந்த முடிவும் எடுப்பதில்லை. எந்த ஒரு அரசியல் முடிவு எடுத்தாலும் அது மக்களுக்கானதாக தான் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியோடு ஒரு சமூக ரீதியான ஒரு உறவு வர வேண்டும். 2 சமூக மக்களும் மிகவும் பின்னடைவை சந்திக்கிறார்கள். மோசமான சூழ்நிலையிலே, சமூக சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்கிறார்கள். இதிலே அவர்கள் சாதி சண்டை போட்டுக்கொண்டு கிடக்கிறார்கள் என்பதனால்தான் எழுச்சி தமிழர் அவர்கள் 2003 இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் தமிழ் அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது தஞ்சை மாவட்டமும் திருவாரூர் மாவட்டமும் சந்திக்கின்ற இடத்திலே, நாலூர் என்கின்ற இடத்திலே எழுச்சி தமிழர் திருமாவர்கள் தன்னுடைய சொந்த கரத்தால் பாட்டாளி மக்கள் கட்சி கொடி அல்ல, வன்னியர் சங்கத்தினுடைய கொடியை நாலூரிலே ஏற்றி வைத்தார்கள். திருவாரூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய நாலூர் என்கின்ற ஊரிலே ஏற்றி வைத்தார்கள். இது ஒரு சமூக நல்லிணத்திற்காக எழுச்சி தமிழர் அவர்கள் எடுத்த நடவடிக்கை. அந்த நடவடிக்கையை அப்போது டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மிகவும் மனந்திறந்து பாராட்டினார். பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை ஏற்றியிருந்தால் கூட தம்பி நான் மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டேன், நீங்கள் வன்னியர் சங்க கொடியை ஏற்றிருக்கிறீர்கள், எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்று பாராட்டினார்கள். அந்த உறவு அரசியல் லாப நட்ட கணக்கு பார்க்காமல் அது தொடர்ந்திருந்தால் இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருந்திருக்கும். ஆனால் அதன் பிறகு வந்த தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இருந்த திமுக கூட்டணி வெற்றி பெறவில்லை என்பதற்காக அவர் ஒரு அஜெண்டாவை எடுக்கிறார், அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுகிறார். அதுதான் நமக்கு எதிராக சமூக நல கூட்டணி என்று ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி 23 ஜாதிகளை உள்ளடக்கி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஊர் முழுக்க சென்று பயணப்பட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக விஷமத்தை கேட்குகிறார். அதன் தொடர்ச்சியாக இளவரசன் படுகொலைக்கு நியாயம் கற்பிக்கிறார்கள். புதிதாக நாடக காதல் என்கின்ற ஒரு சொல்லாடலையே உருவாக்கி ஒட்டுமொத்த தலித் இளைஞர்களையும் கொச்சைப்படுத்தினார்கள். பல ஆணவ கொலை நடப்பதற்கு காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் வழக்கறிஞர் பாலு அவர்களும் இருந்தார்கள். இப்படி ஒரு யுக்தியை எடுத்துக்கொண்டு இப்படி செய்தால்தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வன்னியர்களுடைய வாக்குகளை பெற முடியும், தலித்துகளை எதிர்ப்பதன் மூலமாகத்தான் வன்னியர்களுடைய ஓட்டுகளை அறுவடை செய்ய முடியும் என்கின்ற குறுகிய நோக்கத்தோடு அவர்கள் விதைத்த விதை இன்றைக்கு அவர்கள் தனித்தனியாக, அன்புமணி தனியாக, ராமதாஸ் தனியாக அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எதை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. டாக்டர் அன்புமணி அவர்கள்
பிஜேபியிடம் பட்ட கடனுக்காக அவர் மத்திய மந்திரியாக இருந்த காலத்தில் செய்த ஊழலுக்காக பிஜேபியிடம் வாழ்நாள் அடிமையாக கையெழுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார். அதை மாற்றுவதற்கு ராமதாஸ் அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் அவருக்கு எதிராக திரும்புகிறது. இன்றைக்கு அவர்கள் தகப்பனும் மகனும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் தலித் மக்களுக்கு செய்த வன்முறையை இன்று அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் வெட்கக்கேடானது, வேதனைக்குரியது. சமூகத்துல காதல் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் நம்மளுடைய முன்னோர் காலத்திலிருந்து ஆதி காலத்திலிருந்து இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஒரே சமூகத்துக்குள்ள இல்ல வெவ்வேறு சமூகத்துக்குள்ள இருக்கிற ஆண்கள் பெண்களுக்கு, பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஏற்படுற ஒரு உணர்வு தான் காதலா மாறுது. அது ஒரே சமூகத்திலையும் மாறலாம், இல்லை வெவ்வேறு சமூகத்துல இருந்து கூட மாறலாம். அப்படி ஒரு சூழல் இருக்கிற பட்சத்துல நாடக காதல் அப்படின்னு ஒரு தரப்புல சொல்லப்படுது. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நாடக காதல்ங்கிறது சாத்தியமா? காதல் என்பது எல்லாருக்குமே தெரியுது. காதல் என்பது பொதுவானது. அது தமிழ்நாட்டுக்காரனுக்கோ ஆந்திராக்காரனுக்கோ அல்லது இலங்கைக்காரனுக்கோ சொந்தமல்ல, உலக பொதுமறை. அது எப்படி திருக்குறள் உலக பொதுமறையா இருக்கிறதோ, எப்படி ரோஜா உலகம் முழுக்க ரசிக்கப்படுகிறதோ, அதே போல காதலும் பொதுவானது. இதை யாரையும் கட்டாயப்படுத்தி ஒரு காதலை வர வைக்க முடியாது. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கற்றுக் கொடுத்து நீ இவனை போய் காதலிங்க, நடிங்க, நாடகம் செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. நாடக காதல் என்கின்ற ஒரு பதம் தலித் இளைஞர்களை இழிவுபடுத்துவதற்காக டாக்டர் ராமதாஸ் அவர்களால் தயாரிக்கப்பட்ட சொல்லே நாடக காதல் என்பது. காதல் என்பது இன்றைக்கு நேரத்தா காதலிக்கிறாங்க. தமிழ் சினிமா என்றைக்கு துவங்கியதோ அன்றிலிருந்து அம்பிகாபதி அமராவதி காலத்திலிருந்து காதல் தொடர்கிறது. நாடகத்தில் இருக்கு, சினிமாவில் இருக்கு. அதனால நாடகத்தில் வர்றது நாடக காதலனும் சினிமாவில் வர்றது சினிமா காதலனும் சொல்லி நம்ம சிரிக்கலாமே ஒழிய, காதல் என்பது புனிதமானது. அது யாருக்கும் சொல்லிவிட்டு வராது. ஒரு பொண்ணை ஒருத்தவன் காதலிக்கிறது 1000 காரணங்கள் இருக்கலாம், அது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அது மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணை காதலிப்பதற்கு அந்த காரணம் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப நாம ஒரு பொண்ணை பார்த்து இந்த பொண்ணை காதலிக்கிறே, இவள்கிட்ட என்னடா இருக்குன்னு நம்ம கேட்போம். ஒரு ஆணை பார்த்து இவன்ட்டு என்ன இருக்கு, இவனை போய் காதலிச்சேன்னு கேட்கலாம். ஆனா காதலிக்கிற இரு உள்ளங்களுக்கு தான் தெரியும் என்ன காரணங்களுக்காக அவரை நேசித்தேன், என்ன காரணங்களுக்காக இவர்களை நேசித்தேன் என்று இரு மனங்களுக்குத்தான் தெரியுமே ஒழிய, திருமாவளவன் சொல்லி கொடுத்து தயார் செய்து வேற வேலை இல்லையா திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும்? காதல் என்பது விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகுதான் காதல் வந்தது அந்த உலகத்திற்கு. காதல் என்பது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கிறது. ஆதாமயவாள் காலத்திலிருந்து காதல் இருக்கிறது. அந்த காதல் மூலம் சிறப்பாக திருமணம் செய்து கொண்டு பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதனை தவறாக சித்தரித்து என்ன சொல்றாங்கன்னா, சாதி இந்த தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காதலிங்க, உங்க ஜாதிக்குள்ள காதலிச்சிங்க, ஏன் எங்க ஜாதிக்கு வர்றீங்க? உங்க சாதிக்குள்ளே காதலிச்சிங்க, உங்க ஜாதியில பொண்ணு இல்லையா, உங்க ஜாதியில ஆண் இல்லையா? எத்தனையோ தலித் பெண்கள் காதல் வலை வீசப்பட்டு திருமணத்திற்கு பிறகு அவர்களை சேர்த்து கொள்ளாமல் பல குடியான தெருவிலிருந்து விரட்டி அடித்திருக்கிறார்கள். ஆனால் தலித் தெருவிலே எந்த ஒரு பெண்ணும், தலித் அல்லாத பெண்ணை ஒரு தலித் தெருவில், எஸ்சி தெருவில், பரத்தெருவில் வந்துட்டாங்கன்னா, சேரிகளில் வந்துட்டாங்கன்னா, அந்த பெண்ணுக்கு அந்த தெருவே பாதுகாப்பு கொடுக்கும். சம்பந்தம் இல்லாதவெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பார்கள். மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அந்த ஊருக்காரன், நாட்டாம எல்லாரும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஏண்டா அடுத்த வீட்டு பொண்ணு அழைச்சிட்டு இப்படி அடிக்கிற, ஒழுங்கு மரியாதையா இருறா, இல்லைன்னா பஞ்சாயத்தை குறிச்சிடுவோம்னு சொல்லுவோம். ஆனால் இதுவே தலைகீழ ஒரு சேரி பெண்ணை ஒரு குடியான பையன், நல்ல பையன், புரட்சிகரமான பையன் கல்யாணம் பண்ணிட்டு போய் அவன் தெருவில் வசிக்க முடியுமானா இன்றளவும் வசிக்க முடியாது. அந்த பெண்ணை வெட்டி விட்டுருவா, அந்த பொண்ணை தூக்கி எறிஞ்சிட்டு வா, இதுதான் சொல்றாங்க. புள்ளி விவரங்களும் அப்படித்தான் சொல்லுது. தலித் பெண்கள் தான் ஏமாற்றப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். படுகொலைகள் முழுக்க இந்த பக்கம்தான், தலித் மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள்.
இவ்வளவு சொல்றாங்க நாடக காதல்னு. ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்திலும் ஒரு வருஷத்துல 500க்கும் மேற்பட்ட டிவோர்ஸ் கேஸ், சொந்த சாதியில அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்த பல திருமணங்கள் விவாகரத்தில் இருக்கிறது. இதை எந்த சமூக தலைவராவது கேட்டதுண்டா? இன்று திருமணம் நடக்குது, மறுநாள் டிவோர்ஸ்க்கு போறாங்க. இளம் தம்பதிகள் 25 வயசு 23 வயசு தம்பதிகள் இன்று திருமணம், மறுநாள் போய் ஃபேமிலி கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. ஆக நாடக காதல் என்ன? பெற்றோர் பார்த்து அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து சமாதானம் பார்த்து ஐயர் வச்சு நடத்தப்படுற திருமணங்கள் தான் பெரும்பாலும் விவாகரத்துல நிக்குது. காதல் திருமணங்கள் ஒருபோதும் விவாகரத்துக்கு வருவதே இல்லை. சாதியந்துகள் கொடுக்குற பிரஷரை தவிர எந்த விவாகரத்தும் நடக்கிறது இல்லை. ஆனா பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணங்கள் தான் பெரும்பாலும் நீதிமன்றத்துக்குள்ளே வந்து விவாகரத்திற்காக நிற்கிறது, வரதட்சணை வழக்காக நிற்கிறது, பல வழக்குகளாக வந்து நிற்கிறது. ஆகவே இந்த நாடக காதல் என்கின்ற சொல்லாடல் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தங்களுக்கு தாங்களே வைத்து கொண்ட ஒரு மோசமான ஒரு வேட்டு, தங்களுக்கு தாங்களே சூனிய வைத்துக் கொண்டார்கள். அந்த சொல்லை அவர்களால் திரும்ப பெற முடியாது. இப்ப சொல்றாங்க திருமாவளவன் வந்து சேரணும், விடுதலை சிறுத்தைகள் சேரணும், எஸ்சியும் எம்பிசியும் சேரணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேருவதற்கு என்ன வாய்ப்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள்? ஒரு வாய்ப்பும் இல்லை. எல்லா கதவுகளையும் அவர்களே அடைத்து விட்டு பழியை தூக்கி இன்னைக்கு திருமாவளவன் மீது போடுறாங்க. நீங்க ஏன் சேர மாட்டீங்க? நாம 2 பேரும் தானே பெரிய சமூகமா இருக்கும், சேர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. 23 சாதி அமைப்பை ஒன்றாக கூட்டி தலித் அல்லாதோ அமைப்புன்னு ஒரு அமைப்பு உருவாக்கி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கு எதிராக வன்முறையை கிளப்பி விட்டு அதிலே தோல்வி அடைந்த பிறகு மீண்டும் எழுச்சி தமிழருக்கும் எங்களுக்கும் எந்த பகையும் இல்லை, அவர் இருக்கிற கூட்டணியில நாங்க வர்றதுக்கு தயார்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு தெளிவாக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பிஜேபியும் பாமகவும் இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று கொள்கை ரீதியான முடிவை சொல்லுகிறார். இதுல எந்த தனிப்பட்ட எதிர்ப்பும் அல்ல. எல்லா மக்களிடத்திலும் காதல்ங்கிற அந்த உணர்வு இருக்கு. எல்லாரும் லவ் பண்றான், எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா அங்கெல்லாம் பார்க்காத ஒரு பாரபட்சம் தலித் ஆண்கள் காதல் திருமணம் பண்ணிக்கிறதுல மட்டும் இருக்குது. அதை பத்தின பார்வை, உங்களோட பார்வை என்ன? தமிழகத்துல ஒரு கோயில்ல கூட தலித் மக்கள் யாரும் கடை வச்சில்ல. அந்த பகுதிக்கு வந்து அந்த பிணத்தை தூக்குவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் பிணத்தை தூக்கி சென்றது முழுக்க முழுக்க தலித்துகள் தான். அவரே அந்த பிணத்தை தூக்கி சென்றதாக உருவகப்படுத்தி சொல்கிறார். இப்ப நானே இந்த நீலப்புலிகள் இயக்கத்திலே இருந்திருந்தா என்ன இருக்கும்? இந்த பகுதியிலே உழண்டுகிட்டு சுத்திக்கிட்டு கும்பகோணம், பாபநாசம், திருப்பனந்தாள் இப்படி சுத்திட்டு இருப்பார். டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அப்போதைய நோக்கம், அவருடைய செயல்பாடு சரியானது தான். அவருக்கு அந்த நாளில் தலைவர் அவர்கள் தமிழ் குடிதாங்கி என்று பட்டம் கொடுத்ததும் சரிதான். ஹிந்து மைனாரிட்டி என்று கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஹிந்து மைனாரிட்டின்னு வாங்கி வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு பூரா தலித் மக்கள், வேலை பார்க்கறதுக்கு பூரா சைவ பிள்ளைமார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நான் தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் நான் பணி செய்தாலும் அல்லது திருச்சி ஒருங்கிணைந்த டெல்டாவில் பணி செய்தாலும் என்னை சென்னையிலே போய் கேட்டாலும் சொல்லுவார்கள், தமிழ் படிச்சதால ஆயிரக்கணக்கான பேரை வீணாக்குன்னு தான் மிச்சம். ஃபார்ச்சுனர் காரில் போகிறாங்க, ஆடி காரில் போகிறாங்க, திருவாடுதுறை ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம்லாம். அப்படி வளர்ந்து விட்ட அந்த அறிவியல் வளர்ச்சியில் நீ ஆடி காரில் போனால் ஆடி காரில் தானே போகணும், பல்லக்கில் போக வேண்டிய அவசியம், மனுஷன் உன்னை தூக்கணும்னு நினைக்கிறிய? இது எவ்வளவு கேவலமான செய்தி இது. எனக்கும் காசி மடத்திற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய காஞ்சி சங்கர மடத்தை விட இவர்கள் கொடியவர்கள், தீண்டாமை பார்ப்பதில்லை. இந்த காசி மடம் நிலம் கொடுத்திருந்தால் அங்கு பெரிய ஒரு வேளாண்மை கல்லூரி உருவாகி இருக்கும், ஒரு அரசாங்க ஐடிஐ உருவாக்கி இருக்கும். ஆனால் இந்த மடங்கள் இருப்பதாலே, மட நிலங்கள் இருப்பதாலே இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி வரக்கூடிய சர்க்கரை ஆலை இங்கே வராமல் எங்கேயோ கொண்டு போச்சாங்க. சென்னையில் இருக்கக்கூடியவரையும், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவரையும், அரக்கோணத்திற்கு பகுதியில் இருக்கவரையும், இந்த பகுதியில் கடலோர பகுதியில் இருக்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவரையும் ஓர் அணியில் திரட்டிய ஒரு மாபெரும் சக்தி தான் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன்.